ஏய் நித்ரா பாத்து போடா. நீ ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேர்றா. என்ன சார் தெரிஞ்சுச்சா? செம்ம டைட்டு போல. நம்ம மட்டும் என்னது அதுக்குள்ள நாடிடுச்சா? நான் தான் உன்னை வீட்டாண்ட கூட்டு வந்து விட்டேன். தேங்க்ஸ்ண்ணே. நல்ல பொண்ணு பாது. கழுவி உன்னை தொடச்சு அதான் ஏற்றி அனுப்பிச்சிச்சு. உன் லவரா? இல்லையே. யாருன்னு அந்த பொண்ணு? என்னண்ட கேட்டா? நான் உனக்கு தெரிஞ்ச பொண்ணு இல்லை நினைச்சேன். தெரியலண்ணே. அப்போ அது கண்டிப்பா சமூக சேவையாக தான் இருக்கணும். அந்த பொண்ணை பார்த்தா நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்கண்ணே. கண்டிப்பா வரட்டா. ஆனால் காலையில் மீட் பண்ணலாமா? கிளாஸ் ஓவர். ஓகே சார். சார் உங்க சன்னை கொஞ்சம் பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ண சொல்றீங்களா? சிவா பா இந்த பொண்ணை பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணிட்டு வாடா. ஓகேப்பா. இந்த ஆளே அவன்கிட்ட கொடுத்து விடுறான் பாரு. அவனுக்கு செட் ஆயிடுச்சு. என்ன நீங்களே அவனை கெடுத்துருவீங்க போல. இவன மாதிரி நினைச்சிட்டியா? அவன் என் பையன்டி, எந்த தப்பும் பண்ண மாட்டான். சிவா பேலன்ஸ் இல்லை, கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு வா. ஓகேங்க. ஏங்க பஸ் ஸ்டாப் வந்துருச்சு, இறங்கிக்கங்க. தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. ஒரு நிமிஷம். என்ன லவ்ஸா? ஏய் முதல்ல அந்த கோரஸை கட் பண்ணு. இந்தா புடி. பிடிக்கலையா? உனக்கு சொன்னா புரியாது. இதெல்லாம் வேணாம் தானே நான் விட்டு விலகி இருக்கேன். என்ன விட்டுரு. அப்படி என்ன குறை என்கிட்ட? அடிங். சும்மா இருக்கிறவன லவ் கிவ்னு நாயை அலைய விட வேண்டியது. அப்புறம் நீ தம் அடிக்கிற, நீ தண்ணி அடிக்கிற, உன் கேரக்டர் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி கழட்டி விட்டுட்டு வீட்டுல பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆக வேண்டியது. அப்படிதானே? புடி. இப்ப இருக்கிற பசங்க நாங்கெல்லாம் ரொம்ப உசாரு. லைஃப்ல ஒரே வாட்டி தான் தப்பு பண்ணுவோம். போயிட்டே இரு. இல்ல அது வந்து சென்டிமெண்ட் அதாவது பேசி செட் பண்ணலாம் நினைச்ச செவ்ல பேத்துருவேன். போடி போடிங்கல. வந்துட்டான் காஞ்ச மிளகாக்கு கவுனு போட்ட மாதிரி. யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு தர மாட்டேன். ஏன்னா நீ எனக்கு வேணும். நீ எனக்கு மட்டும்தான் வேணும். டேய் எதுக்குடா வர சொன்ன? டீச்சர் தான் வர சொன்னாங்க. எதுக்குடா? உள்ள போ தெரியும். நான் இப்போ வந்துடுறேன். பையன் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கான். ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அரவிந்தோட பிரதர்.
பாருங்க உங்க தம்பி கொடுத்த லவ் லெட்டர். அவர் வயசு என்ன, ஏ வயசு என்ன? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் துபாயில இருக்காரு. நான் தனியா தான் இருக்கேன். அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரிங்க, நான் உன்னை கண்டிக்கிறேன். ஸ்கூல் பையன் பார்த்து ஃபீல் பண்ற அளவுக்கு அப்படி என்னங்க என்கிட்ட இருக்கு? சரிங்க, நான் வார்ன் பண்றேன். நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன்? ஆ, துபாயில இருக்க உன் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி கேளு, அவன் சொல்லுவான். வேஸ்ட், சுத்த டியூப் லைட். என்னாச்சு? நொன்னாச்சு. உனக்கு இது ஓர தெரியல? கல்யாணம் பண்ண ஆண்டிக்கு போய் லவ் லெட்டர் கொடுத்துருக்க. அப்ப என் காதல் பிஞ்சிரும். இது பேர் காதல் இல்ல, கள்ள காதல். காதல் என்ன நல்ல காதல் கள்ள காதல்? ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாருண்ணே, இல்லைன்னா தினத்தந்தி ஹெட்லைன்ல வந்துரும். படி ஒழுங்கா. வந்துட்டு அட்வைஸ் பண்ண போடா டேய். டீச்சர் அங்கிள், டேய் அர்ஜென்ட்ரா, வேற பாட்டில் வாங்கிக்கோ. தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. ஆண்டவா, வழக்கம் போல் தொழில் நல்லா நடக்கணும். ம், வேண்டாம் எனக்கு வச்சேன். இங்கே இருக்கா பாலாஜி சார்? வாங்க. என்ன சார்? சைலன்சர்ல சவுண்ட் அதிகமா இருக்கு, கொஞ்சம் குறைங்க. அப்படியா பாஸ்? ஓகே, இன்னும் கொஞ்சம் குறைங்க. ஓகே. இன்னும் கொஞ்சம் குறைங்க. யோ, இது மேலே குறைக்க முடியாதுயா. சார், என் நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்க பாருங்க. என்னையா உன் நிலைமை? நடு ராத்திரில யாருக்கும் தெரியாம நான் செட்டப் வீட்டுக்கு போயிட்டு வருவேன். சவுண்ட் கம்மியா இருந்துச்சுன்னா நான் சேஃப்டியா போயிட்டு வந்துருவேன்ல. அதுக்கு நீ நடந்தாயா போயிட்டு வரணும்? கால் ஆணி பா. இந்த பார், இந்த கால் ஆணி உட்கார இடத்துல மூலம் எதுவாக இருந்தாலும் இந்த பக்கம் வந்து பேசுங்க. அப்படிலாம் சொல்லாத. என்கிட்டயே வா. சார், நான் எவ்வளவு படம் வேணாலும் தரேன், இன்னும் கொஞ்சம் குறைங்க. அப்படிங்கிறீங்களா? சரி, ஓகே. இன்னும் கொஞ்சம். ஓகே. இந்தாங்க சார், ஒரு முக்கியமான விஷயம் சார். ஆமா, உங்க சட்டை பேர் என்ன சார்? யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்களே, தேன்மொழி. சைலன்சர் மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு மூஞ்சிக்கு ஒரு செட்டப்பு. ஹலோ, ஒரு நிமிஷம். ஸ்டாண்ட். தேங்க்ஸ். ஓ, நீங்களா? சாரி, உங்க ஃபோன் நம்பர் தெரியாததுனால ஹெல்மெட்டை கொடுக்க முடியல. இட்ஸ் ஓகேங்க. உங்க கோல்ட் ஃபிஷ்லாம் எப்படி இருக்கு? ஓகே. ஓகே. நிறுத்து. லைசன்ஸ் எடு. ஏடியா. நீ போலாம். லைசன்ஸ் எடுமா. எடுமா. மூஞ்சி மாதிரி தெரியலையா? நல்லா பாருங்க சார். நல்லா தான் பாக்குறேன். சார் குடிங்க, டஸ்டா இருக்கும், நான் தொடச்சு தரேன். இப்ப பாருங்க. சின்ன வயசுல இருக்கிறா? சரி சரி, போ சரி. போமா. பெரிய வீட்டுக்கு சரியா போச்சு, சின்ன வீட்டுக்கு என்ன சேர்த்து தெரியலையா? லைசன்ஸ்ல என்ன பிரச்சனை? அது 5 years பேக் எடுத்தது. அதுல வேற மாதிரி இருப்பேன். காஃபி சாப்பிடலாமா? ம், இதான் என் மொபைல் நம்பர், ஸ்டோர் பண்ணிக்கங்க. ஓகே. நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணும்போது கண்டிப்பா ஹெல்மெட் கொடுத்துடுறேன். இருக்கட்டும்ங்க, நான் வேற வாங்கிட்டேன். அப்போ பில் நான் தான் பே பண்ணுவேன். கண்டிப்பா. நீங்க என்ன பண்றீங்க? நான் சும்மா தாங்க இருக்கேன். நீங்க?
நான் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ ரெண்டு குலாப் ஜாமுன். ஓகே மேடம். காஃபின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்வீட் ஆர்டர் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் மீட் பண்றோம்ல, அதான் ஸ்வீட்ல ஸ்டார்ட் பண்றேன். இவன் டியூப் லைட்னு நினைச்சேன், இவன் கூட ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ணிருக்கான். ஹாய் சிவா, எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன். பரவாயில்ல, இப்பெல்லாம் உங்க தம்பி ஒரு அன்னிக்கிட்ட எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துக்கிறாரு. தேங்க்ஸ் ஃபார் யூ. ரொம்ப சந்தோஷம். யார் அவங்க? அது ஒரு லூசு. ஓ சிவா, நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி. ஹலோ. என்னடி ஹலோ? அவனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் நான் அவனை பார்த்து ஜொல்ல விடுறேன். இல்ல, ஒரு ஃப்ரெண்ட். அவனுக்கு ஃப்ரெண்டு, லவ்வர், பொண்டாட்டி எல்லாமே நான் தான். இனிமே அவனை பார்த்து ஏதாவது பேசணும்னு நினைச்சா பிஞ்சிரும். போடி. சார் நான் அதை பில் பே பண்ணுவேன். ஓகே, ஆனா டிப்ஸ் நான் தான் தருவேன். அதான் சம்பளம் வாங்குறீங்கல்ல, அப்புறம் என்ன? ம் ம். அல்பம். ரெஸ்டாரண்ட்ல இருக்க மாதிரி ஃப்ரெண்டு. டேய் ஆமாடா, பொண்ணு தான் என்ன இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சீக்கிரமே வந்துடுறேன். அப்புறம் கூப்பிட்றேன். போலாமா? ஓகே. தேங்க்ஸ் ஃபார் த டிப்ஸ். புரியல. டிப்ஸை விட அந்த பசங்களுக்கு தேவைன்னு எனக்கு புரிய வச்ச உங்க டிப்ஸுக்கு தேங்க்ஸ். எனக்கு உங்க கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஐயோ, அம்மிங்களா வேற மாதிரி போகுது. ஏங்க இருங்க, உங்களை தான் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா யூஷுவலா எல்லா கேர்ள்ஸ் மாதிரி லவ் அது இதுன்னு எடுத்துக்காதீங்க. இஸ் இட் ஓகே? வாங்கிக்க, அதுக்கான பில்லையும் வாங்கிக்க. இந்த பணம் பத்திரம். எக்ஸ்ட்ரா பில்ல போட்டு ஒரு குவார்டரை கரெக்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஏய், நீ என்ன யோசிக்கிறேன்னு நல்லா தெரியும். உங்ககிட்ட வேலை செய்யும்போது நானும் அதான் யோசனை பண்ணேன். அதில் ஆட்டையப்படாத. இந்த சரக்குக்கு தனியா. அப்புறம் இந்த வண்டி மைலேஜ் கம்மியாக தான் போகுது, அதனால பெட்ரோல் கம்மியாக தான் போட்டிருக்கேன். பாதி பெட்ரோல் பிடிச்சி இந்த டப்பால வச்சிருக்கிறேன். வண்டி ஒரு நின்றுச்சுன்னா மைலேஜ் செக் பண்ணிட்டு இந்த பெட்ரோல் ஊத்து. சரிப்பா, சரி குட்பா. ஏய் அடா சிவா, டீ சாப்பிடுறியா? சொல்றா. உன்னை கேட்டேன். போயா, போ போ. சாப்பிடுறியான உடனே ஸ்டாண்ட போட்டுருது. பாத்தியா? மெதுவா மெதுவாக தான் வருவேன். தெரியுமா எனக்கு. சிவா, இவனெல்லாம் வச்சு மாரடிக்கிறேன் பாரு நானு. உட்காரு உட்காரு. என்னடா புதுசா ஒரு ஃபிகர் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க? லவ்ஸா? லவ்ஸா? டேய் ஃப்ரெண்ட்ரா. ஃப்ரெண்டா? டேய், உன்ன மாதிரி படிச்சவங்க ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் சொல்லி எல்லா வேலையும் முடிச்சிருக்கடா. நம்புடா, சத்தியமா ஃப்ரெண்ட். நம்பிட்டேன். இத வந்துச்சுல. ஹாய். ஹாய் சிவா, எப்படி இருக்க? வண்டி சர்வீஸ் பண்ணணும். நாளைக்கு தான் கிடைக்கும், பரவாயில்லையா? டேய் டேய், ஒரு நிமிஷம் இருடா. இந்த மெக்கானிக் செட்டுக்கு நான் தான் ஓனர். நீயா காதல் படத்த மாதிரி ஏதாவது கமிட் பண்ணாத. அந்த படத்துல கிளைமேக்ஸ் பார்த்தல? அண்ணே டீனே. ஆடா செல்லாம். வாய் ஃப்ரீயா இருந்தா உனக்கு பிடிக்காத. அண்ணே பேலன்ஸ் நிறைய இருக்குண்ணே. பேலன்ஸ் இருந்தா இதுல ஊத்திட்டு வர வேண்டியதுதானடா. பேலன்ஸ் பணம் கொடுக்கணுண்ணே. மானத்தை வாங்காதடா, தரேன். டீ சாப்பிட்றீங்களா? இந்த மாதிரி கடையிலலாம் சாப்பிட மாட்டீங்களா? யார் சொன்னது? இங்க வா. ஒரு டீ, அரை பாக்கெட் கிங்ஸ். சரிக்கா. கிங்ஸ் தானே அடிப்ப? அப்படியே கோல்ட் பிளாக் பில்ட் சொன்னீங்க. அதையும் வாங்கிட்டு வந்துரு. சரி, நான் பேலன்ஸ் எதுலயே கழிச்சுக்கிறேனே. நீங்க டிப்ஸ் வச்சு அப்படியே சேவ் சரி சரி பண்ணிடுங்க. உன்ன. சரி சிவா, நான் கிளம்புறேன். நான் வேணா ட்ராப் பண்ணவா? வேண்டாம், உன் ஒர்க் டிஸ்டர்ப் ஆக வேண்டாம். எது ஒர்க்கா? வேலை வெட்டினா சும்மா தான் உட்காந்துருக்கான். குடி மாமா அவனை. ஏய் என்னது ஏ போடா டே. பையனுடைய
ரியாக்ஷனை பார்த்தா லவ் பண்ண ஆரம்பிச்சா போல் இருக்கு. இதே வாய் தான் சொல்லிச்சு பொண்ணுங்களை பார்த்தா வெறுப்பா இருக்குன்னு. குடும்பம் 50 ரூபாய் எத்தனை வாட்டி தான் இருந்தது? கூட செல்லாத மாட்டாங்க.